எல்லோரும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை சேனல் குஹன் ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் டேட்ஸ் கேக் எப்படி நம்ம பேக்கரி ஸ்டைல்லையே பண்ணி அதை எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோ. கோதுமையில் தான் நான் பண்ணுறேன், நீங்கள் மைதாலையும் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த்தியான்றதுனால நான் வீட் கேரட் டேட்ஸ் கேக்கு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. 1/4 கிலோ அளவுக்கு நான் பண்ணுறேன். கரெக்டாக இது வந்து 1/4 கிலோ வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இதை டபுள் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1/2 kgக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நுர வர அளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பீடில் தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டும் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து பவுடர் சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கணும். 2 சுகரும் எடுத்துக்கணும். இதுக்கு சுகர் வந்து 40 கிராம் எடுத்திருக்கேன், பவுடர் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சுகர் வந்து 12 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா அது பொங்கி வரணும், கொஞ்சம் அது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ நம்ம இது கூட சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 35 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். அதை போட்டுட்டு ஒரு வாட்டி பீட் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சம் ஒரு ஒன் ஸ்பீடில் ஒரு வாட்டி சும்மா பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கேரட்டும் டேட்ஸும் சேர்க்கணும். கேரட் வந்து துருவுனது 45 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் டேட்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணது 30 கிராம் எடுத்திருக்கேன். சீடெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட்டு ஒரு பீட் பண்ணிவிட்டு இதோடையே நான் கேரமல் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் கேரமல் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த கலர் வந்து வரும், ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் வரும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். அது இல்லைன்னா பரவாயில்ல. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 60 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதோடையே பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ 60 கிராம் கோதுமை மாவை போட்டு நல்லா ஸ்பேச்சுலாவில் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், உங்களுக்கு இதோட முடிஞ்சிடுச்சு. பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் ஆயில் கொஞ்சமாக தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். ஏன்னா இது 1/4 கிலோ தான் நம்ம பண்ணுறோம், அதனால் 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் பேட்டரை போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நட்ஸ் வந்து ரெடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். நட்ஸ் இவ்வளோ எடுத்தேன்னா ஒரு 10 கிராம் எடுத்தால் போதும், நம்ம 1/4 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அதை வந்து நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மேலே போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம இப்போ ஓவனில் வந்து 180 டிகிரி நான் 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் 25 மினிட்ஸ் பேக் பண்ணுறேன். 25 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. ஏன்னா இது ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பேக் ஆகிடுச்சு. இதே நம்ம 1/2 kg அப்படி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும், 30 to 35 மினிட்ஸ் அப்படி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேக் பேக் ஆகிடுச்சு. அது அப்படியே நம்ம ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுட்டு ஆறணும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இதை நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், உள்ள டேட்ஸ் கேரட்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். சூப்பராக இருந்தது சொன்னாங்க கஸ்டமர். இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது கரெக்டாக வந்து 1/4 கிலோ வரும். ஒரு 260 265 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். கரெக்டான 1/4 கிலோ பேட்டர் வேணும்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். இந்த மெஷர்மெண்ட்லாம் நான் கால்குலேட் பண்ணி பார்த்ததில் கரண்ட் வந்து ஒரு 10 ருபீஸ் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 60 ருபீஸ் வந்துச்சு. நம்மளுக்கு மேக்கிங் காஸ்ட் வந்து 60 ருபீஸ் தான் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் டபுள் பண்ணி, அதாவது 60 × 2 வந்து 120 ருபீஸ் இல்லையா? ஸோ 120 ருபீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நான் இது வந்து 120 ருபீஸ்க்கு தான் சேல்ஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வந்து 60 × 1.6 போட்டு அதை விட இன்னும் கம்மியாகவும் ஏரியாவில் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து 120 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.